ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம தங்கமயில் இருக்காங்களே, அவங்க ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம குமாரோட அப்பாவும் அங்கே போயிட்டாங்கங்க. இவங்க எங்கே இங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. இதை நோட் பண்ண மேனேஜர் அவங்க போனதுக்கப்புறம் இவங்க என்ன தெரிஞ்சவங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாம் இது மாதிரி தெரிஞ்சவங்க தான், யாராவது வந்தால் நான் இப்போ ஒளிஞ்சிக்கிறேன், என்னாச்சு தப்பு பண்ணுறியான்னு கேட்க, இல்லைங்க சார் வீட்டுக்கு தெரியாமல் வேலை பார்க்குறேன் அவ்வளோதான், மற்றபடி நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு அழுதுருச்சிங்க. உடனே சரிமான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி நீ போய் வேலையை பாருமான்னு சொல்லிட்டாங்க. நல்ல மேனேஜராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் சரிப்பா நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் நம்ம பழனி இருக்காரே, குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி குன்றக்குடி கோயிலில் உட்காருவார்னு பார்த்தா குன்றக்குடி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுறது, விடுகதையா அந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நேற்று புலம்புனாரு, இன்னைக்கு விடை தெரியுமா அந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அந்த நேரம் பார்த்து சுகன்யா காலிங் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன 28ஆம் நம்பர் தான் உனக்கு பிடிக்குமா, 27 தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன்னு நோட் பண்ணு, நீ இதெல்லாம் மாடா நோட் பண்ணுவ நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்பா அம்மா வாங்கன்னு சொல்கிறாங்க. நீ பார்க்குற வேலைக்கு உங்கள் வீட்டிலேருந்து வந்தால் நான் எதுக்கடி வரணுன்றாங்க. உண்மைதாங்க, ஓரளவுக்கு தான் யாராக இருந்தாலும் அடி தாங்குவாங்க, அதுக்கும் மேலே போட்டு மிதிக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் தேவையாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் இவர் வரவே இல்லைங்க. உடனே அதுக்கு செம்ம காண்டு. இங்கே ஒரு பக்கம் நம்ம சரவணன் வரலங்கிற ஒரே காரணத்துக்காக தங்கமயில நம்ம பழனியே கூட்டு வந்துட்டாருன்னா பார்த்துக்கோங்க. கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தா ஊருப்பட்ட கேள்வி கேட்குது நம்ம சுகன்யா. முறைச்ச முறையை பார்க்கணுமே, ஆஹா இவ பேயாட்டம் ஆட போறான்னு தெரியுது. ரூமுக்கு கூட்டு போய் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்குது. இவ கூட சேர்ந்து ஊரை சுற்றிட்டு வரியா அப்படி எப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குது. வீட்டில் உள்ள எல்லா பொம்பளையாளுக்கு கூட நல்லா பேசுறியான்னு. ஏம்மா அவங்கெல்லாம் மக கணக்காக பழகிட்டு இருக்காங்க, நீ ஏமா இப்படி பண்ணுற, மகங்கிற மரவில் இருக்காங்களே மக மாதிரி நடத்துங்கம்மா, ஏமா இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ டென்ஷன் பண்ணுது. இன்னும் வேறு ஏதாவது சொல்கிறதுக்குள்ளே போயிடலான்னு கிளம்பிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.